இந்த என்டையர் பட்ஜெட்டே ஒரு நெகட்டிவ் பட்ஜெட்டாக இருக்குமா? ஏன் சார்? ஏன்னா இது வந்து பணக்காரர்களுக்கான பட்ஜெட்டா, மிடில் இன்கம்கார மிடில் கிளாஸுக்காக இன்கமா, ஏழைகளுக்காக பட்ஜெட்டான்னு பார்த்தோம்னா இது வந்து அல்ட்ரா ரிச், மிக அதிகமாக இருக்கிறவங்களுக்கு போட்டப்பட்ட பட்ஜெட். இன்கம் டேக்ஸ் எல்லாமே கடந்த ஆண்டு சொல்லும்போது மிடில் கிளாஸுக்கான ஒரு பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம். இந்த முறை அதை ஓரளவுக்கு வேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே மிடில் கிளாஸுக்கான 75,000 ரூபாய் வேவ் பண்ணிட்டா இமீடியட்டா நம்ம கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆயிடுமா? இப்போ வந்து நம்மளுடைய ஜிஎஸ்டியை குறைச்சாங்க போன தீபாவளிக்கு. ஆனா குறைச்ச அப்பதான் சேல்ஸ் ஆயிருக்கு. அடுத்த 2 வருஷத்துல சேல்ஸ் மிக கணிசமாக குறைஞ்சிடுச்சு. அதனால ஜிஎஸ்டி இன்கமும் குறைஞ்சிடுச்சு. அப்பனா என்ன அர்த்தம்? மக்களிடம் பணம் இல்லை, கன்சம்ஷன் கெப்பாசிட்டி மக்களுக்கிட்ட இல்லாததுனால அதை உயர்த்துறதுக்கு ஏதாவது இந்த பட்ஜெட்ல இருக்குன்னா பட்ஜெட்ல எந்த விதமான இதுவும் கிடையாது. இப்போ நீங்க நல்லா கேட்டீங்க. இது வந்து ரிச்சஸ்ட் 10%. இது லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஸ்டிக்லிட்ஸ் அவர் நோபல் பிரைஸ் வின்னர், நம்பர் 2 பிகெட்டி, இவங்க 2 பேரும் வேர்ல்ட் கிளாஸ் எக்கானமிஸ்ட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா மிக குரூஷியலான ஸ்டேஜில் இருக்கு இன்இக்வாலிட்டிஸ்ல. 10% ஆஃப் த பீப்புள் கிட்ட 58% ஆஃப் ஜிடிபி இருக்கு அப்படின்றாங்க. 0.05% of the people, 70% of the எக்கானமியை அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பட்ஜெட்டு இந்த இன்இக்வாலிட்டிஸை குறைக்கிறதுக்காக ஏதாவது இருக்குன்னா எந்த விதமான அறிகுறியும் கிடையாது.